ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. பிரியமானவர்களே, அனைவரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஒரு வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் அதிகாரம் 3 வசனம் 17. எடுக்கிறவங்க சத்தமாக எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:17. இங்கே ஆண்டவர் என்பது தூய ஆவியானவரை குறிக்கிறது. ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. என்ன உண்டு? விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால பிரியமானவர்களே, அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த ஒரு பாடல், ஆவியான ஒரு பாடலை பாட போறோம். அனைவரும் எழுந்து நின்று பாருங்க. பிரியமானவர்களே, அனுதினம் என்ன செய்யணும்? பைபிள் வாசிக்கும் போது இந்த வசனத்தை அனுதினம் நீங்க எந்திரிச்சு வீட்டில் எந்திரிச்ச உடனே இந்த வசனத்தை நீங்க வாசிக்கணும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே ஆண்டவர் என்பது தூய ஆவியானவரை குறிக்கிறது. ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. இன்னைக்கு பார்க்கணும், நம்ம உள்ளத்துல எந்த ஆவி இருக்கு? ஆண்டவரின் ஆவியானவர் இருக்கிறாரா? வேற எந்த ஆவியாவது இருக்கான்னு உங்களுக்குள்ள நீங்க நினைச்சணும், அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே அன்புக்குரியவர்களே, அசைவாடும் ஆவியை, ஆளுகை செய்யும் ஆவியை, இடம் அசைய, உள்ள நிரம்ப இப்பொழுது வாரும் என்று சொல்லி எல்லோரும் கரங்களை தட்டி குரலை உயர்த்தி என்னோட கூட சேர்ந்து பாடலாமா? கரங்களை தட்டி. அசைவாடு ஆவியே, தூய்மையின் ஆவியே, பாடுவோம். அசைவாடு ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய, உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய, உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் சேர்ந்து ஆவியே, வாய்களை திறந்து தூய்மையின் ஆவியே, இடமசைய, உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய, உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய, உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய, உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரல்லா கிருபையின் பொற்கரத்தால், துடைத்திடுமே கண்ணீரல்லா கிருபையின் பொற்கரத்தால், நிரப்பிடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே. நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே.
அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரை நிரப்போ. அன்றா போசல நிரப்பின ஆவியானவர் இன்று எங்கள் ஒவ்வொருவரை நிரப்போ. சீசர் நிரப்பின ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. பிரியமானவர்கள், அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? பிதாவே நன்றி, பிதாவே நன்றி, பிதாவே நன்றி, பிதாவே நன்றி, பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. பரிசுத்த ஆவியானவரே நன்றி, பரிசுத்த ஆவியானவரே நன்றி, பரிசுத்த ஆவியானவரே நன்றி, பரிசுத்த ஆவியானவரே நன்றி, ஒவ்வொரு இறைவா நன்றி, ஒவ்வொரு இறைவா நன்றி, ஒவ்வொரு இறைவா நன்றி, ஒவ்வொரு இறைவா நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி, கோடான கோடி நன்றி. ஆமென், 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 ஆமென். அப்படியே அமர்வோம். பிரியமானவர்களே, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு சரிங்களா? நல்ல ஒரு தலைப்பில் இன்னைக்கு நம்ம பேசுறதுக்கு இருக்கோம். சரிங்களா? பாருங்க பிரியமானவர்களே, எடுத்து வாசிப்போம். ரோமர் புஸ்தகம் அதிகாரம் 12 வசனம் 2 எடுத்து வாசிங்க. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பெற்று, உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக, அப்போது கடவுளின் திருவுள்ளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள், எது என தேர்ந்து தெளிவீர்கள். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா சொன்னா யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்க பிரியமானவர்களே. ஆனால் திருப்பலியில் மட்டும் என்ன செய்வோம்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா சொல்கிறோமா இல்லையா? சொல்லுங்க. அப்போ திருப்பலியில் அல்லேலூயா சொல்லுவோம். தனிப்பட்ட முறையில் அல்லேலூயா சொன்னால் சபக்காரன் நுழைஞ்சிட்டான். அல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, நம்மளை விட்டு பிரிஞ்ச சகோதரமார்கள் என்ன செய்கிறாங்க? அல்லேலூயா சொல்லி ஆசீர்வாதத்தை சொல்லுங்க பிரியமானவர்களே. அல்லேலூயா சொல்லி பிரிந்து போன சபையார்கள் அல்லேலூயா சொல்லி ஆசீர்வாதத்தை அள்ளிட்டு போகிறாங்க. நம்ம அல்லேலூயா சொல்லவும் மாட்டோம், சொல்கிறவங்கள சொல்ல விடவும் மாட்டோம். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் அல்லேலூயா சொன்னால் உங்களுக்கு விடுதலை. நீங்கள் அல்லேலூயா சொன்னால் உள்ளே இருக்கிற பிசாசு என்ன செஞ்சிருவான்? வெளியே ஓடி வந்துடுவான். நீங்கள் சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே என்ன செய்வான்? பிசாசு உள்ளே இருந்து உங்கள் குடும்பத்தில் போராட்டங்கள், இன்னல்கள், இக்கட்டுகள், வேதனைகள், துன்பங்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் என்ன செய்வான்? பிசாசு கொண்டு வருவான். அல்லேலூயா. நல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். அல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லுவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ அல்லேலூயா சொன்னால் யாருக்கு பிடிக்கும்?
யாருக்கு பிடிக்காது? அப்போ அல்லையிலே சொன்னால் ஆண்டவர் பிடிச்சது தானே சொல்கிறோம். சொல்லுங்கள், அல்லையிலே சொல்கிறது கெட்ட வார்த்தையா நல்ல வார்த்தையா? கெட்ட வார்த்தைன்னா வாய்க்கு கூசாமல் என்ன செய்யும்? இங்கிலீஷ் வார்த்தைகள் சாரசாரையா உள்ளத்திலிருந்து வெளியே வரும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை வாசிங்க சகோதரி. இந்த உலகத்தின்படி ஒழுகாதீர்கள். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக அப்பொழுது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க பிரியமான என் சகோதரனே சகோதரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில உங்களுக்கு எனக்கு சொல்ற காரியம் என்ன? இந்த உலகபூர்வமான பாவத்துக்கு, உலகபூர்வமான காரியங்களுக்கு, உலகபூர்வமான பார்க்கிற பார்வை என்ன, எப்படி போறோம்? எது நம்ம மனசுக்கு பிடிக்கும், அந்த உலகபூர்வமான காரியங்கள் எது நமக்கு கண்ணுக்கு கவர்ச்சியா இருக்கோ அதை தேடி நாடி ஓடி சென்று கொண்டே என்ன செய்றோம்? இருக்கிறோம். அதனால தான் ரோமரில் சொல்கிறாங்க, அவங்க எப்படி சொல்கிறாங்க? இந்த உலகத்தின் ஒழுக்கின்படி ஒழுகாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த உலகத்தில் பூமியில் வாழ்கிற நாட்களில் உலகபூர்வமான பாவ வாழ்க்கையில் முழங்கி கிடக்கிறோம்? சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் இருக்கிறோம்? நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு இன்னைக்கு சொல்கிறாரு, இந்த உலக போகிற போக்கில் நீங்கள் நான் என்ன செய்யக்கூடாதான்? போகக்கூடாதான். போகாமல் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து அனுதினம் திருப்பலிக்கு போய் அனுதினம் நற்கரனை சந்திச்சு அனுதினம் ஆலயத்தில் முழங்கால் போட்டு ஜெபிக்கின்ற போது ஆண்டோடைய அறிவை நம்ம என்ன செய்கிறோம்? அறிந்து கொள்கிறோம், தெரிந்து கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அனுதினம் டெய்லி மாசுக்கு போகிற ஆள் யார்? கை தூக்குங்க. டெய்லி நான் மாசுக்கு போவோம் பிரதர் அப்படின்னா கை தூக்குங்க. கீழே போட்டுருங்க. பாருங்க பிரியமான என் சகோதரனே சகோதரி, நம்ம கிறிஸ்தவங்க அனுதினம் என்ன செய்யணும்? ஒரு திருப்பலி பார்க்க வேண்டும். அனுதினம் என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடி போகணும். அப்போ ஆண்டவருடைய வளர்ற வளர்ச்சியில் என்ன செய்யணும்? நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கணும். மாறாக நம்ம என்ன செய்யறோம்? உலகபூர்வமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் என்ன செய்யறோம்? கொடுக்குறோமா இல்லையா? சொல்லுங்க. உலகபூர்வமான காரியங்களுக்கு தான் என்ன செய்யறோம்? முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க உள்ளத்துல பதிவு செய்கிறார். எப்படி பதிவு செய்கிறார்? உலகபூர்வமான பாவ வாழ்க்கைக்கு போகக்கூடாது. உலகபூர்வமான ஒழுக்கு நம்மகிட்ட இருந்து என்ன செய்யக்கூடாது? ஒழுகக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? இயேசுடைய பிள்ளை, நம்ம ஆண்டோடைய பிள்ளை, நம்ம கடவுளுடைய பிள்ளை. ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து, பைபிளுக்கு கீழ்ப்பணிந்து, இறை வார்த்தையை கீழ்ப்பணிந்து நம்ம என்ன செய்யணும்? அந்த பூமியில வாழ வேண்டும். ஹல்லேலூயா, நல்ல சத்தமா ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசிப்போம். கொலேசியர் புஸ்தகம், கொலேசியர் எடுங்க. கொலேசியர் 3 எடுங்க. ஜீசஸ் 3 எடுத்துட்டீங்களா? 3ல் 1லிருந்து வாசிங்களேன். நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலக சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் இயேசு உங்களுக்கு எனக்கு சொல்ற காரியம் என்ன? இந்த பூமியில வாழ்ற நாட்கள்ல நம்ம சிந்தனை புள்ள என்ன எங்க இருக்கணும்? பரலோகத்தை நோக்கி இருக்க வேண்டும். மேலுலகத்தை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? சிந்தனைகள். மேலுலகத்தில் என்ன நடக்கு? சொல்லுங்க, என்ன நடக்கு? பிதாவிடத்தில் வலது பக்கத்தில் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா? இருந்து என்ன செய்றாங்க? அங்கே அல்லேலூயா 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 துதிச்சு கொண்டு இருக்கிறார்கள். துதியின் மத்தியிலே வாசம் செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். அப்போ மேல் உலகத்தில் நடக்கிற மாதிரியே நம்ம என்ன செய்யணும்? பூமியில் வாழ்கிற நாட்களில் அதை சிந்திக்க வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும், அதுபடி நம்ம நடக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முதல்ல வாசிங்க சகோதரி, முதல்ல
நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்றெழுந்தவர்களானால் நல்லா கவனிங்க. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தீர்களானால் மேலுலக சார்ந்தவற்றை நாடுங்கள். மேலுள்ள சார்ந்தபத்தே நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் கிறிஸ்து கடவுளின் வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். வாசிங்க. இவ்வுலக சார்ந்தவை பற்றி அல்ல. இவ்வுலக சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலக சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். மேலுள்ள சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். நீங்க கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. வாசிங்க. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பெறுவீர்கள். ஆகவே உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தன்மை ஒழுக்கக்கேடு கட்டுக்கடங்காத பாலுணர்வு தீய நாட்டம் சிலை வழிபாடு எல்லாமே சொல்லுங்க. பேராசை. அல்லேலூயா. இன்னும் சத்தம் வர மாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அல்லேலூயா சொன்னாதான் கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். செய்தியை கேட்குறீங்கன்னு எனக்கு மறைவுரையே கேட்குறீங்கன்னு அர்த்தம். நீங்க உம்முன்னு இருக்கக்கூடாது. சரியா? அல்லேலூயா சொன்ன ஊழியக்காரர் என்ன சொன்னாலும் நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்பணியணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த 5 வாசிங்கம்மா. 5 மட்டும் வாசிங்க. ஆகவே நல்லா கவனிங்க சகோதரர்களே. ஆகவே உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தன்மை பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. நல்லா கவனிங்க. பரத்தன்மை ஒழுக்கக்கேடு கட்டுக்கடங்காத பால் உணர்வு தீய நாட்டம் சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். பாருங்க பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் இயேசு உங்களோட என்னோட பேசிக்கொண்டு இருக்கிறார். இது பூரா என்னது? நம்ம ஆசைப்படுற சிலை வழிபாடு. ஒரு ஊழியல் இச்சைக்கு ஆசைப்பட்டாலும் சிலை வழிபாடு, ஒரு பணத்துக்காக ஆசைப்பட்டாலும் சிலை வழிபாடு, ஒரு பொருளுக்காக ஆசைப்பட்டாலும் சிலை வழிபாடு. இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் உங்களை என்ன பெற்றுப்பட்டாரு. மேலுலகத்தை சார்ந்தது தான் என்ன செய்யணும்? பூமியில இருந்து பேசிக்கொண்டு இருக்கணும், வாழ்ந்து கொண்டு இருக்கணும். அப்போ இந்த உலகத்தை சேர்ந்த பாவ வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் நானும் ஈடுபட கூடாது, அதுபடி ஓடவும் கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த மாதிரி ஆசைகள்லாம் நம்ம உள்ளத்துல இருந்தா இன்னைக்கு என்ன செய்யணும்? நீங்க ஜெபிக்கும் போது தூக்கி உள்ளத்துல இருந்து வெளியே எடுத்து போற்றணும். எனக்கு வேண்டாம், இது எல்லாமே சிலை வழிபாடு தான். ஆசைப்படுறது எல்லாமே சிலை வழிபாடு, இது எனக்கு வேண்டாம் அப்படி என்று இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்? பொருத்தனை பண்ணி ஜெபிக்கணும், ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவையே கீழ்ப்படியா மக்கள் மீது கடவுளின் சினத்தை வரவழைக்கின்றன. இத்தகையவர்களோடு நீங்கள் வாழ்ந்தபோது நீங்களும் இவற்றில்தான் உழன்றீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் சினம், சீற்றம், தீமை ஆகிய அனைத்தையும் அகற்றி விடுங்கள். பாருங்க எவ்வளவு அற்புதமான வசனத்தை நம்ம கடவுள் சொல்றார் பாருங்க. இந்த காலை வேளையில உங்களுக்கு எனக்கும் பதிவு எப்படி செய்யறாரு பாருங்க. எல்லாத்தையும் என்ன செய்யணும்? வேண்டாம், எனக்கு என்ன வேண்டாம்? ஒண்ணுமே வேண்டாம். எனக்கு ஜீசஸ் மட்டும் போதும், ஆண்டவர் மட்டும் போதும், கடவுள் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கணும். அந்த 6ல இருந்து மறுபடியும் வாசிங்க. இவையே கீழ்ப்படியா மக்கள் மீது கடவுளின் சினத்தை வரவழைக்கின்றன. கடவுளின் சினத்தை வரவைக்கின. நல்லா தெரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே. இன்னைக்கு நம்ம இந்த உலகபூர்வமான பாவ வாழ்க்கையில நாடி தேடி ஓடுகின்ற போது ஆண்டவருடைய சீட்டம்னா என்ன? ஆண்டவருடைய கோபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவருடைய கோபத்துக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு ஆளாக கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இந்த பூமியில மடிகின்ற போது ஒண்ணுமே நமக்கு
இருக்காது. பாவத்திலே செத்தா எங்கே போய் சேருவோம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. வீட்டில் நல்லா பேசிய வீட்டுக்கார்ட்ட சண்டை கட்டுவிய, ஆனால் இங்கே ஜெப கூட்டத்து இல்லை கூடாரத்துக்கு வந்தால் கேட்குற கேள்விக்கு பதிலே வராது. ஏன்னா பக்கத்தில் உள்ள ஏதாவது நினச்சிருவாங்களோ, பார்த்துருவாங்களோ, வெக்கமாக இருக்கும். அப்படிலாம் நினைக்கக்கூடாது பிரியமானவர்களே. இயேசுவிடத்தில் வந்துட்டா இயேசுவும் நீங்களும் தான், ஆண்டவரும் நீங்களும் தான், கடவுளும் நீங்களும் தான். அப்போ பாருங்க பிரியமான என் சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இயேசு இன்னைக்கு சொல்லுகிறார், உளவுபூர்வமான போக்குக்கு போனால் அவருடைய சீட்டம் நம்மளை தாக்கும். யாருமே நம்ம விரும்ப மாட்டோம் ஆண்டவருடைய சீட்டம் நம்ம மேலே வரணும், நம்ம மேலே தாக்கணும் அப்படின்னு யாராவது விரும்புமா சொல்லுங்க? விரும்ப மாட்டோம். அப்போ வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இத்தகையவர்களோடு நீங்கள் வாழ்ந்தபோது நீங்களும் இவற்றில் தான் உழன்றீர்கள். பாருங்க, பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்தவங்க கூட தான் நம்ம என்ன செய்கிறோம்? டெய்லி பேசுகிறோம், டெய்லி உழண்டுகிட்டு இருக்கோம், போகிறோம் வாரோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். வாசிங்க. ஆனால் இப்பொழுது நீங்கள் சினம் சீற்றம் தீமை ஆகிய அனைத்தையும் அகற்றி விடுங்கள். அகற்றி என்ன செய்யணுமா? அகற்றி விடணுமா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துமா வச்சாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு இன்னைக்கு பதிவு செய்கிறார் உங்களுக்கு எனக்கும். அனைத்தையும் நம்ம என்ன செய்யணும்? அகற்றி விட வேண்டும். கடவுளுக்கு பிடிக்காத காரியங்கள், ஆண்டவர் அருவருப்பா நினைக்கிற காரியங்கள் எல்லாத்தில இருந்து நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு வெளியே வந்துடணும். இந்த 3 நாள் தியானம் பிரயோஜனம் உள்ள தியானமாக இருக்கணும். முதல் நாள் தியானம் ஆண்டவருடைய இறக்கத்தில் நல்லபடியாக முடிஞ்சுது. 2ஆவது நாள் தியானம் நடந்து கொண்டு இருக்குது. உங்களுக்கு 3 செய்தி ஒரு நாளைக்கு கடவுள் என்ன செய்கிறாரு? நம்ம ஜேவியர் பிரதர் அவர் மூலமாக உங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தையை 3 செய்தி கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய கிஃப்ட் தெரியுமா? யாருக்குமே இறை வார்த்தையை சொல்கிற கேட்குறக்கு வரமாட்டுக்காங்க, போக மாட்டுக்காங்க. அப்போது அவங்க ரெடி பண்ணி கொடுக்குற இந்த செய்தியாளரை என்ன செய்யணும்? செய்தி கொடுக்குறவங்கள என்ன செய்யணும்? நீங்கள் ஜெபிக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்க செய்தியை கேட்டு அதுபடி நம்ம வாழ்வாக்கணும், அதுபடி வாழணும். அது வாசிங்க அந்த வசனத்தை 8. ஆனால் இப்பொழுது நீங்கள் சினம் சீற்றம் தீமை ஆகிய அனைத்தையும் அகற்றி விடுங்கள். பழிப்புரை வெட்கக்கேடான பேச்சு ஆகிய எதுவும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் வாயிலிருந்து இங்கிலீஷ் வார்த்தை சாரசாரையாக நினச்சியும் சொல்லுங்க, சாரசாரையாக வரும். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, எந்த வார்த்தையும் வரக்கூடாது, நல்ல வார்த்தை மட்டும்தான் வரணும். என்ன வார்த்தை? ஜீசஸ் வார்த்தை மட்டும்தான். இறை வார்த்தையை தியானிக்கணும், இறை வார்த்தையை வாசிக்கணும், அதோடு விட்டுறக்கூடாது. இறை வார்த்தையின்படி வாழணும், வாழ கற்றுக்கணும் நீங்களும் நானும். அதுக்கு தாங்க தியானம். சும்மா வந்தோம், உட்கார்ந்தோம், கேட்டோம், போனோன்னு என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கீழே வாசிங்க 9. ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள். ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும், நல்லா கவனிங்க, ஏனெனில் நீங்க பழைய மனித இயல்பை அதற்குரிய செயல்களையும் களைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி வச்சாமா? நல்லா கரங்களை தட்டி எல்லாரும் கை கொண்டு வந்த கையை தட்டுங்க. பாருங்க பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில எவ்வளவு அற்புதமான வசனத்தை கொடுக்கிறார் பார்த்தீங்களா? பழசெல்லாம் என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும், தூக்கி எறிஞ்சிடணும். உள்ளத்தில் இருந்ததுன்னா தூக்கி எறிஞ்சிடணும். நமக்கு தேவையில்லை. ஒரு புதிய வாழ்வு, ஒரு புதிய நாள். இந்த நாள் புதிய நாளாக இருக்கட்டும். இந்த நாள்ல இருந்து நான் என்ன செய்கிறேன்? புது மனுஷனாக, புது படைப்பாக என்ன செய்கிறேன்? மாறுறேன். ஆண்டோட இறை வார்த்தைக்கு செவி கொடுப்பேன், அதுபடி வாழுவேன். அப்படி நீங்கள் பொருத்தனை பண்ணணும். நீங்கள் ஜெபிக்கும் போது என்ன செய்யணும்? பொருத்தனை பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க 9 வாசிங்க. ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள். நல்லா கவனிங்க. கணவனும் மனைவியும் என்ன செய்வாங்க? உண்மையை தானே பேசுவாங்க, பொய் பேசுவாங்களோ?
சொல்லுங்கள் பிரியமானவர்களே. கணவர் மனைவிட்ட என்ன செய்வார்? வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒயின் ஷாப் கடையை பார்த்து போவார். மனைவி கணவர்கிட்ட என்ன சொல்லுவாங்க? அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கே போவாங்க? ஊருக்கு போவாங்க. அப்போ இங்கே வசனம் என்ன சொல்லுது? ஒருவரை ஒருவர் பொய் பேசாதீர்கள், ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்து விட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கேற்ப புதுப்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ புதிய மனித இயல்பை என்ன செய்யணும்? இயேசுவோடு என்ன செய்யணும்? நம்ம பயணம் செல்ல வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் இயேசுவோட போகிறதுக்கு கரெக்டாக எல்லாம் ரெடியாக நான் இருக்கேன் பிரதர், நான் இருக்கேன் பிரதர் அப்படின்னு சொல்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? 3 நாள் தியானம் நடந்தால் அந்த ஷேர்லாம் என்ன செஞ்சுருக்கணும்? சொல்லுங்கள். இது முக்கியமான பங்கு. முக்கியமான இனியாசர் கோயில் பங்கு, நல்ல ஒரு பெரிய பங்கு. நல்ல படித்தவங்களாக இருக்கிறவங்க இந்த இடம் பூரா என்ன செஞ்சுருக்கணும்? நிரம்பி இருக்கணும். எத்தனை பேர் இயேசுவை தேடி வரோம்? தேடி போவோம். யாரை தேடி போவோம்? சினிமா நடிகரை தேடி போவோம். கரூரில் ஒரு பிரச்சனை நடந்து தெரியுமா? எல்லாத்துக்கும் இந்தியா முழுவதும் கேளுங்க, நல்லா கவனிங்க. இந்தியா முழுவதும் இந்த பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. கரூரில் நடந்த சம்பவம். விஜய் வாராரு, என்ன நடக்கு? ஏறக்குறைய இடி மத்தியில் எல்லாரும் ஒருத்தர் மேலே விழுந்து கொண்டாடி 41 பேர் உயிர் போச்சு. எத்தனை பேர்? பேசுங்களேன். அப்படியே இறுக்கமாக இருக்கிற வீட்டில் நான் இதே என்ன செய்ய மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். எத்தனை பேர்? 41 பேர் உயிர் போச்சு. அதில் 10 சின்ன பிள்ளைங்க, பெரியாளுக்கு, ஆண் பெண்ணு. 60 பேர் என்ன செய்கிறாங்க? ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், நல்லா தெரியணும், நல்லா கவனிங்க. 60 பேர் ஜிஹெச்சில் பெரியாஸ்தில் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. 41 உயிர் போச்சு. எப்படி போச்சு? யாரை தேடி போனாங்க? இயேசுவை தேடி வந்தாங்களா? ஆடம்பரம். ஒரு நடிகர், ஒரு கூத்தாடி, சரியா? ஒரு கூத்தாடி ஒரு நடிகரை தேடி போகிறாங்க. அந்த நடிகரை என்ன செய்யலாம்? யூடியூப்பில் பார்க்கலாம், டிவியில் பார்க்கலாம், இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம், ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம். நேரில் போய் பார்த்தா தான் தூக்கம் வருமா? தவறுங்க, தவறு. அப்போ பாருங்க பிரியமான என் சகோதரனே சகோதரி, இந்த உலகபூர்வமான காரியத்தை குறித்து, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிற குறித்து நம்ம உள்ள எங்கே போய் கொண்டு இருக்கு? அங்கே தான் போகுது, அங்கே தான் போகுது. உயிர் போச்சு, உயிர் போச்சு. ஸ்டாலின் 10 லட்சம் கொடுக்கன்ட்டாரு. விஜய் 20 லட்சம் கொடுக்கன்ட்டாரு. 30 லட்சத்தை வச்சு என்ன செய்ய? 41 உயிர் போச்ச. மீண்டும் வருமா? ஏங்க, ஒரு கணவன் வந்து ஒரு கோயிலுக்கு வீட்டில் கணவன் மனைவியும் வீட்டில் கிளம்புறாங்க கோயிலுக்கு போகணுன்னு. என்ன, மனைவி முன்னக்கூட்டி கிளம்பிட்டாங்க. கணவர் கிளம்ப ஒரு 10 நிமிஷம் ஆயிட்டு. உடனே ஒரே கிளி. நான் கிளம்பி 10 நிமிஷம் உட்காந்துருக்கேன், நீ கிளம்ப இன்னும் நேரம் ஆகுது, நீ வாரியா இல்லை நானே நடந்தே போட்டா அப்படின்னு சொல்லி அந்த மனைவி கணவர்கிட்ட சொல்லுது. இப்படி சொல்லி கொண்டு இருக்கிற இந்த உலகத்தில் இந்த விஜயகாண்டி 7 மணி நேரம் 8 மணி நேரம் இந்த நடிகருக்காக உட்கார்ந்து நின்று வெயிலில், அதுவும் பாருங்கள், அவர் சொன்னது ஒரு டயத்தில் சொன்னது வாரான்னு, இன்னொரு டயத்தில் அவர் என்ன செஞ்சார்? வந்தார். சரிங்களா? நான் அரசியல் பேச வரல, நல்லா சிந்திக்கணும். என் பிரியமான என் சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாரு? உலகபூர்வமான பாவ வாழ்க்கையில் தேடி நாடி போய் செல்லாத, ஆண்டவரை தேடி வா. இப்போ தேடி வந்துட்டாங்கன்னா இந்த சேர்லாம் என்ன செஞ்சுருக்காது? எம்டியாக கிடக்காது. ஆள்லாம் உட்காந்துருப்பாங்க. இப்போ ஒரு நடிகர் வரான்னா ஓடுவாங்க. தூத்துக்குடிக்கு இன்னைக்கு யார் வரா? நடிகர் வராங்க அப்படின்னா என்ன செய்வோம்? நேரம் போய் எங்கே வராங்களோ அங்கே போய் உட்காந்துருப்போம். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்க பிரியமான என் சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இயேசுவை தேடி வர வேண்டும். விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
நமக்கு வாழ்வு கொடுக்கிற அவர்தான். இந்த பூமியில் வாடகை வீட்டில் நம்ம தங்கியிருக்கோம். நீங்கள் நானும் வாடகை வீடு, சொந்த வீடு இருந்தாலும் அது வாடகை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரியா? நமக்கு இன்னொரு உலகம் இருக்குது. இது இந்த உலகம் கிடையாது, நிரந்தரம் கிடையாது. பரலோகம் தான் உலகம். நமக்கு இன்னொரு வாழ்வு இருக்குது. அதை மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். அதை நிறுத்தி கொண்டு ஆண்டவரை தேடி வர வேண்டும். பைபிள் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அனுதணும். ஜெபமே கிடையாது, ஜெபமே கிடையாது. எங்கே ஜெபம் இருக்குது? எந்த நேரமும் செல்போனு தான். ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் நிம்மதியாக இருக்குன்னு நினச்சிடறாங்க, பிள்ளை கையில் செல்லை கொடுத்துட்றாங்க. அது பாடு தேய்ச்சிக்கிட்டு இருக்கு. தாய் என்ன செய்கிறா? அவள் வேலையை அவள் பார்த்துட்டு இருக்கா. இப்படியா இருப்பாங்க? எப்படி இருக்கணும்? ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் இயேசுவை முன்னிறுத்தணும். அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும். செல்லு பார்க்காத, வா என் கூட என்ன செய்ய, கோயிலுக்கு வா, தியானத்துக்கு வா. ஸ்கூல் வேறு லீவு, சரிங்களா? ஸ்கூல் பிள்ளையிலே கொஞ்சம் தான் இருக்குது. நாளைக்கு எங்கள் கோயிலில், ததவி கோயிலில் பெரிய தலைவலிக்கிழமை அங்கே கூட்டம் பிள்ளைகள்லாம் நிறைய வருவாங்க. அப்போ பாருங்கள் என் பிரியமானவர்களே, நம்ம என்ன செய்கிறோம்? பின்தங்கி இருக்கிறோம். அதுதான் சொல்ல வரேன். நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து பின்தங்கி இருக்கிறோம். டெய்லி எந்திக்கும், டெய்லி வேலைக்கு போகிறோம், டெய்லி சாப்பிட்றோம், ட்ரெஸ் மாற்றுறோம், உற்றார் உறவினரோடு பேசுகிறோம், பழகிறோம், கோயிலுக்கு போகிறோம், திருப்பலி பார்க்க, அதோட என்ன செய்கிறோம்? முடிச்சுக்கிடுறோம். அப்போ பாருங்க பிரியமானவர்களே, அதுக்கு மேலே என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடி நாடி ஓடி வரணும். உளவுபூர்வமான பாவ வாழ்க்கையை தேடி நாடி ஓடி போகக்கூடாது யாருமே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கடைசி வசனம் 11 வாசிங்க. கொலைசீர் புதுப்பிக்கப்பட்ட நிலையில், நல்ல கவனிங்க, புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும் விருத்தசேதன பெற்றவர் என்றும் விருத்தசேதன பெறாதவர் என்றும் விருத்தசேதன பெறாத என்றும் நாகரீகம் அற்றவர் என்றும் சீத்தியர் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடில்லை, கிறிஸ்துவே அனைவருள்ளும் அனைத்துமாய் இருப்பார். ஹல்லேலூயா, கிறிஸ்துவே அனைத்திலும் இருப்பார். இன்னைக்கு எங்க ஜாதிலாம் தலைதுறிக்கு வாடுது, ஆடுதா இல்லையா? சொல்லுங்க மக்களே, இங்க சொல்லுங்க. நீங்க பேசவே மாட்டீங்க, ஏன்னா நீங்களாம் ஒண்ணுமே பேச மாட்டீங்க வீட்டில். இன்னைக்கு எப்படி இருக்கு உலகம்? எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு பங்கு தான், ஒரே கோயில் தான். ஆனால் மற்ற எல்லா சபையாரும் எல்லா ஜாதி ஆட்களும் வராங்க. ஆனால் கிறிஸ்து ஒன்று தான். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? எல்லா மதத்தாரையும் எல்லா ஜாதிகளையும் எல்லாத்தையும் என்ன செஞ்சார்? அன்பு செஞ்சார். இன்னைக்கு அப்படியா இருக்கு? இன்னைக்கு பிரிஞ்சு கிடக்கு. நான் இந்த ஜாதி, நீ இந்த ஜாதி. எங்க ஆண்டவர் ஜாதி பார்த்தாரா? சொல்லுங்கங்க. எனக்கு தெரிஞ்ச 2 ஜாதி தான். ஒன்று ஆண் ஜாதி, இன்னொன்று சொல்லுங்க பெண் ஜாதி. ஒன்று ஆண் ஜாதி, இன்னொன்று பெண் ஜாதி. 2 ஜாதி தான். ஆனால் ஜாதி வெறி பிடிச்சி ஒரு பிள்ளைய ஒருத்தன் லவ் பண்ணிட்டான், அது வேற ஜாதி. ஒரு பையன் ஒரு பிள்ளைய லவ் பண்ணிட்டான், அது வேற ஜாதி. விடுறாங்களா? விட்டு வைக்காங்களா? என்ன செய்கிறாங்க? கொடூரமான வேலை செய்கிறாங்க. ஒரு இதே இருக்குன்னே நினச்சி பார்க்க மாட்டுக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு இந்த உலகபூர்வமான பாவ வாழ்க்கையில் கடந்து ஒழுகிக்கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இந்த மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எப்படி வாழணும்? இயேசுவோடு இணைந்து வாழ வேண்டும். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்க பிரியமானவர்களே, இயேசுவோடு இணைந்து என்ன செய்யணும்? நீங்கள் நானும் வாழ கற்றுக்கணும், வாழ வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்கிறோம் இயேசுவோட? இன்னைக்கு எத்தனை பேர் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் உலகத்தை பார்த்து? பேர், புகழ், பணம், பற்று, இதை கொண்டு தான் என்ன செய்கிறோம்? நம்ம ஓடிக்கொண்டு நாடிக்கொண்டு தேடிக்கொண்டு போய்கிட்டே இருக்கிறோம். நிரந்தரம் இல்லை, எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை. ஒரே ஒன்று தான் நிரந்தரம். யாரு? நல்லா சத்தமாக சொல்லுங்க. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நிரந்தரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே பாருங்க, அப்ப நம்ம என்ன செய்யறோம்? இந்த உலகத்தின் போக்கின்படியே ஓடிக்கொண்டு இருக்கிறோம்.
நல்ல ஒரு அருமையான தலைப்பு. பிரதர் சொன்ன உடனே, சேவியர் பிரதர் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப இந்த தலைப்பு பிடிச்சிருந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்படி தான் நம்ம போயிட்டுருக்கோம். சினிமாக்காரங்களை தேடி போகிறோம். இப்போ தூத்துக்குடியில் நம்ம ஊரில் கண்ணா சில்க் இருக்குது. ஜவுளி கடை இருக்கா இல்லையா? ஏதாவது வாய் தரன்னு சொல்லுங்கள். இருக்குது. கண்ணா சில்க் கடை இருக்குது. ஒரு சேலை எடுத்தால் ஒரு சேலை ஃப்ரீ. அப்படின்னா இன்றைக்கி சாயங்காலம் எங்கே நிற்போம் நம்ம? சொல்லுங்க அக்கா, சொல்லுங்க அண்ணன். ஏய், ஒரு சேலை எடுத்தால் ஒரு சேலை ஃப்ரீயா? ஓடியா. கண்ணா சில்கில் ஒரே கூட்டமாக இருக்கும். அதில் அப்புறம் போலீஸ்காரங்க பாதுகாப்பு தான் போடணும். ஓடிக்கொண்டு இருக்கிறோம். சரி, ஜிஆர்டி நகைக்கடை இருக்குது. ஒரு பவுன் எடுத்தால் அரை பவுன் ஃப்ரீ. அப்படின்னா என்ன செய்வோம்? சொல்லுங்கள், என்ன செய்வோம்? ஜிஆர்டிலாம் போய் கூட்டம் நிற்கும். சத்தியா இருக்குது. பிரிட்ஜி வந்து 5000 ரூபா லெஸ், அது 5000 ரூபா தள்ளுபடி உங்களுக்கு பண்ணுறோம். பிரிட்ஜி வந்து வாங்கிக்கோங்க இந்த டேட்டுக்குள்ளே. அது 30 நாள் தான் கேரண்டி போடுவாங்க. எத்தனை நாள்? 30 நாள். ஓடிடுவோம். சத்தியால் தான் கூட்டம் என்ன செய்யும்? போய் நிற்கும். இப்போ பாருங்க பிரியமானவர்களே, உலகத்தின் ஒழுக்கின்படி நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அவன் சும்மாவா தருவான்? ஒரு சேலையில் உள்ள துட்டை என்ன செய்வான்? சேர்த்து வாங்கிடுவான். 1/2 கிராம் தங்கம் கொடுக்கானா அதையும் சேர்த்து என்ன செய்வான்? விலையை வச்சு உங்களுக்கு 1 பவுனில் வாங்கிடுவான். பிரிட்ஜி 5000 ரூபாய்க்கு குறைச்சி கொடுக்கானா உங்களுக்கு என்ன செய்வான்? 20 ரூபா பிரிட்ஜா 25,000 ரூபா சொல்லுவான். நீங்கள் ஏன் 5000 ரூபா குறைச்சி கொடுக்கான்னு சொல்லி முதலாக போய் நிற்பீங்க. இப்படித்தான் நம்ம வாழ்க்கை என்ன செய்யுது? இந்த உலகத்தின் போக்கின்படி, மனமோட போக்கின்படி அழிந்து திரிந்து ஒன்றுமே இல்லாமல் கடைசியில் விரக்தி அடைஞ்சி, கடைசியில் வயசானதுக்கப்புறம் ஆலயத்தில் வந்து முழங்கால் போட்டு ஓரமாக சேரில் உட்காந்து இருப்போம். உட்காந்துருந்து திருப்பிலையே பார்ப்போம். அப்போ தான் கதையாக சொல்லுவீங்க, நான் முதலே கடவுளை தேடாமல் விட்டேனே, முதலே ஆண்டவரை தேடாமல் விட்டுட்டேனே, பைபிள் வாசிக்காமல் விட்டுட்டேனே, இந்த உலகத்தின் போக்கின்படியே நான் ஓடிக்கொண்டே இருந்தேனே, என்ன மிச்சம் இருக்குது? பாருங்க பிரியமானவர்களே, இந்த உலகம் முழுவதும் ஒரு மனிதன் தனக்காக்கி கொண்டாலும் உன் உயிரை இன்னைக்கு நைட்டு எடுத்தன்னா யாருக்கு சொந்தம்? சொல்லுங்க, யாருக்கு சொந்தம்? உன் ஆன்மாவை இன்னைக்கு நைட்டு எடுத்தனா யாருக்கு சொந்தம்? இந்த உலகத்தை நீங்கள் சொத்தாக வச்சுருப்பீங்க. உங்களுக்கு சொந்தமா? இயேசு சொல்கிற வார்த்தை அதை நல்லா புரிஞ்சிக்கணும் பிரியமானவர்களே. நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒரே வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி எடுத்து பயன்படுத்துகிறோம்? உலகபூர்வமான ஒழுக்கின்படி ஓடக்கூடாது. நீங்கள் நானும் சரிங்களா? ஓடக்கூடாது. இயேசு சொன்னால் நில்லுன்னா நிற்கணும். அந்த பெண்ணை பார்த்து கடவுள் சொன்னார், திரும்பி பார்க்காத சொன்னாரா இல்லையா? அந்த பெண்ணு என்ன செஞ்சா? திரும்பி பார்த்தா உப்பு தூணா ஆனா. அப்ப பாருங்க என் பிரியமானவர்களே, உங்களை என்னையும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்பணியணும். வார்த்தையின்படி வாழணும். திருவிவிலியங்கிற சும்மா கிடையாது, நம்ம வாழ்வில் நூலு. பைபிள் சும்மா கிடையாது, பரலோக வாழ்வு கூட்டு போற பைபிள். அப்போ இந்த பைபிளை என்ன செய்யணும்? அனுதினம் என்ன செய்யணும்? வாசிக்கணும். காலையிலையும் சாயங்காலம் மத்தியானம் வாசிக்கணும். அதை தியானிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, இன்னும் என்ன பேசுவார் அப்படி நீங்கள் என்ன செய்யணும்? வாசிக்கணும், தியானிக்கணும், அதுபடி வாழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது பொருத்தனை பண்ணணும். ஆண்டவரே, நான் இவ்வளோ நாள் இந்த உலகத்தின் போக்கின்படியே ஓடிட்டேன். இன்னும் நான் என்ன செய்ய மாட்டேன்? ஓட மாட்டேன். உடைய வார்த்தையின்படி நான் கீழ்ப்பணிவேன். உடைய வார்த்தையின்படி நான் வாழுவேன். எனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே எனக்கு நிரந்தரம் கிடையாது, வேண்டாம். நீர் ஒருவரே எனக்கு நிரந்தரம், நிரந்தரம், நிரந்தரம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் என்ன செய்யணும்? இருக்கணும். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எடுப்போம் லூக்கா நற்செய்தி எடுங்க. லூக்கா 4 எடுங்க.
4:3 வாசிங்க. அப்பொழுது அலகை ம் அவரிடம், நீர் இறைமகன் என்றால் ம் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது. ம் அதனிடம் இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். ம் பின்பு அலகை அவரை அழைத்துச் சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம் இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன். இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. புரியுதா வசனம்? எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? பின்னால் எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? லூக்கா நற்செய்தி எடுத்துட்டீங்களா? 4:3 இங்கே என்ன நடக்கு? ஆண்டவர் இயேசு ஒரு ஊமையை அழகாக நம்ம இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை. இயேசுவே அழகன்னா யாரு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அழகன்னா சாத்தான், இல்லைன்னா பிசாசு. சரிங்களா? அந்த சாத்தான் இயேசுவை என்ன செய்கிறான்? சோதிக்கிறான். எப்படி சோதிக்கிறான் பாருங்க. முதல்ல வாசிங்க 3 அலகை இயேசுவிடம் நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது. அதனிடம் இயேசு மறுமொழியாக, அழகிட்ட பிசாசிட்ட இயேசு மறுமொழியாக சொல்றாரு, மனிதர் அப்பத்தினால் மட்டும் அல்ல வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்பு அலகை இயேசுவை அழைத்து சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் உலகத்தில் இருக்கிற அனைத்து கண்ணுக்கு நல்ல சிமுக்கு, என்னது கண்ணுக்கு களிப்பா மனதுக்கு இனிமையா இருக்கிறத, இந்த உலகத்தில் உள்ள பாவங்கள் அனைத்தையும் என்ன செய்யறார் ஆண்டவர் இயேசுகிட்ட பிசாசு கொண்டு வந்து காட்டுறான். இன்னைக்கு உங்களையும் ஏன்டி அப்படிதான் கொண்டு வந்து காட்டுவான். எப்படி காட்டுவான்? பார்த்தோன்னா இந்த கல்யாண மண்டபம் நல்லா இருக்க, உள்ளே வெளியே இருந்தே நம்ம சொல்லுவோம், ஒரு கல்யாண மண்டபம் டெக்கரேஷன்லாம் போட்டு நல்லா அழகாக இருக்கும். அந்த கல்யாண மண்டபம் வெளியே இருந்து பார்த்தோன்னா நம்ம உள்ளே போகணுன்னு ஆசைப்படுவோம். என்ன ஆசைப்படுவோம்? உள்ளே போகணுன்னு ஆசைப்படுவோம். ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் தெரியும் உள்ள பிரச்சனை. சொல்லுங்க, உள்ள பிரச்சனை என்னன்னுங்கிறது போனதுக்கப்புறம் தான் தெரியும். அப்போ இயேசுவை பிசாசு சோதித்தது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து கண்ணுக்கு சிமிட்டா இருக்கிறது, மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் பிசாசு என்ன செய்வான்? உங்களுக்கு எனக்கும் கொண்டு வருவான். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. வாசிங்க. ஒரு நொடி பொழுதில் இயேசுவுக்கு காட்டி அவரிடம் இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன். இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. பாத்தீங்களா? கடவுள் யார்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு? ஆண்டவர் பிசாசிட்ட தான் ஒப்படைச்சிருக்காரு. என்னத்தை ஒப்படைச்சிருக்காரு? பாவ வாழ்க்கை, பண ஆசை, பதவி ஆசை, பட்ட ஆசை, பண ஆசை, பதவி ஆசை, பட்ட ஆசை, இந்த உலகபூர்வமான காரியங்கள் உள்ள ஆசை அனைத்தையும் யார் கையில் இருக்கு சொல்லுங்க? யார் கையில் இருக்கு? பிசாசோட கையில் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே, நல்லா தெரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே. பிசாசுடைய கையில் இருக்கு. இன்னைக்கு இயேசுவை அன்னைக்கு சோதித்தான் பிசாசு, இன்னைக்கு உங்களை என்னையும் சோதிக்கிறான் பிசாசு. இயேசு செவிச்சாரா இல்லையா? பிசாசு இயேசுவை சோதித்தான், செவிச்சாரா இல்லையா? சொல்லுங்க சத்தமா. அதே போல நீங்கள் நானும் ஜெபிக்கணும். இந்த பூமியில வாழ்ற நாட்கள் முழுவதும், இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள் முழுவதும் பிசாசோட கட்டுப்பாட்டுக்கு நம்ம அடங்க கூடாது. பிசாச மாறாக எதிர்த்து என்ன செய்யணும்? நிக்கிறவங்களா இருக்கணும். பிசாச நீங்களும் நானும் எதுக்குன்னா ஆண்டோடைய வலிமை நமக்கு வேணும். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவருடைய வலிமை நம்ம கிட்ட இருந்தா பிசாச என்ன செய்யலாம்? அழித்து விடலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே.
பிசாசை அழிச்சிடலாம். ஆனால் ஆண்டோடைய வல்லமை நம்மகிட்ட இல்லைன்னா பிசாசு என்ன செய்ய முடியாது. பிசாசு சொன்னதுக்கெல்லாம் கோயில் மாட்டை பார்த்துருக்கீங்களா? முன்னால் தான் வருவான், அந்த தருமம் எடுக்க மாட்டை வச்சுக்கிட்டு வருவான், டுங்கு டுங்குன்னு அடிச்சுட்டு. அது என்ன செய்வோம், டிங் 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 டிங்னு மாடு ஆடும். அதே மாதிரி நம்மளும் என்ன செய்வோம், பிசாசு சொல்கிறதுக்கெல்லாம் ஆடிக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும். கடைசியில் பிசாசு எங்கே கொண்டு போய் நம்மளை தள்ளுவான், குழியை தோண்டுவான், ஒரு மிதியை மீச்சு தள்ளி விட்டு மூடிடுவானா இல்லையா? சொல்லுங்க மக்களே, சத்தம் வரமாட்டுக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க சகோதரி. நீர் என்னை வணங்கினால் ஆ அனைத்து உம்முடையவை ஆகும் என்றது. பாருங்க என் பிரியமானவர்களே, நீர் எண்ணிய பிசாசு எப்படி இயேசுவை ஏமாத்துறான் பார்த்தீங்க. இயேசுவை ஏமாத்த வந்தான் பார்த்தீங்களா? இயேசுவை பார்த்து பிசாசு சொல்கிறான், நீர் இயேசுவே நீர் என்னைய வணங்கும். எவ்வளோ சேட்டை இருக்குது. சேட்டை கொஞ்சம் ஓவராக இருக்குல்ல பிசாசுக்கு. பிசாசுக்கு ரொம்ப ஓவராக இருக்குது. பிசாசு சொல்கிறான் இயேசுவை பார்த்து, இயேசுவே நீர் என்னைய கும்பிடுமியா, வணங்குமியா, முழங்கால் போடுமியா. எவ்வளோ பெரிய சேட்டை பிசாசுக்கு. அப்படி சொன்ன உடனே வாசிங்க. இயேசு அதனிடம் மறுமொழியாக, இயேசு பிசாசுவிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமே, கரங்களை நல்லா பாருங்க பிரியமானவர்களே. மறைநூலில் என்ன எழுதியிருக்கு? கடவுள் ஒருவருக்கு தான் நினைச்சோம், நம்ம வணங்கணும், கீழ்ப்பணியணும், அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கணும். அவருடைய வார்த்தையை 2 காதில் செவி சாய்த்து இதயத்தில் நினைச்சணும், நிலைநிறுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிங்க 13 வரை வாசிங்க. பின்னர் அது அவரை எருசலேமுக்கு அழைத்து சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, மறுபடியும் பாருங்க பிசாசு என்ன செய்றான், இயேசுவை அப்படியே கூட்டிட்டு போய் வாசிங்க. நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும். ஐயா, அங்கிருந்து கீழே குதியும் அப்படிங்கிறான். நம்ம எத்தனை பேர் நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகள், வாலிய பசங்க, வாலிய பிள்ளைங்க மனம் உடஞ்சி நொந்து நூலாகி படிக்கும்போது மதிப்பெண்ணு கிடைக்காம உயிரை விடுறதுக்கு எத்தனை பேர் மாடிப்படி போகிறாங்க சொல்லுங்க மக்களே. ஹலோ சொல்லுங்க, எத்தனை பேர் போகிறாங்க? என் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னைய படிக்க வச்சாங்க, மதிப்பெண்ணு நான் எடுத்து கொடுக்கல, நான் என்ன செய்ய போகிறேன், படிப்பும் ஏற மாட்டுக்கு, நான் என் உயிரை என்ன செய்ய போகிறேன், விட போகிறேன் அப்படின்னு சொல்லி பிசாசு உங்களை அழைச்சிட்டு போனால் நீங்கள் என்ன செய்யணும்? கண்ணை மூடிட்டு, அப்பா பிசாசே, எனக்குள்ள ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார், என் ஆன்மாவை அழிக்க விட மாட்டார். பிசாசு அழிப்பான் ஆன்மாவை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க என் மகனே, என் மகளே. பிசாசோட வேலை ஆன்மாவை அழிக்கிற வேலை. ஆனால் ஆண்டோடைய வேலை ஆன்மாவை வாழ வைக்கிற வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தான் பிள்ளையா பிசாசு பிள்ளையா? இப்போ அதான் போட்டி. பிசாசா சாத்தானா? உளவுபூர்வமான காரியமான வாழ்க்கையா இல்லை இறையாட்சியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும் உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, ஏங்க பிசாசுக்கு நல்லா தெரியுது. என்ன தெரியுது தெரியுமா? சொல்லுங்க, என்ன தெரியுது பிசாசுக்கு? யாராவது சொல்லுங்களேன். இறை வார்த்தை, பைபிளில் உள்ள இறை வார்த்தை, ஆண்டோடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை நல்லா தெரிஞ்சிருக்கு, அறிஞ்சிருக்கு, வாசித்திருக்கு, தியானிச்சிருக்கு. ஹல்லேலூயா. சத்தமா கரங்களை வைத்து ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, நீங்களும் நானும் பைபிளை என்ன செய்யல, இன்னும் முழுமையா வாசிக்கல பைபிளை, நீங்களும் நானும். ஆனால் பிசாசு என்ன செஞ்சிருக்கான்? முழுமையாக வாசித்திருக்கான், அறிஞ்சிருக்கான், தெரிஞ்சிருக்கான். அதான் இயேசுக்கிட்ட அப்பப்போ பதில் கொடுக்கான். எப்படி? இறைநூலில் இறை வார்த்தையில் இப்படி எழுதியிருக்கு, இறை வார்த்தையில் அப்படி எழுதியிருக்கு சொல்கிறானா இல்லையா? பிசாசு சொல்கிறானா இல்லையா? ஏசிட்ட
ஏசிட்ட சொல்கிறானா இல்லையா? அப்போ பாருங்க பிரியமானவர்களே, ஒரு பிசாசே திரு விவிலியத்தை படித்து அதை அறிந்து புரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறான்னா, அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் திரு விவிலியத்தை, பைபிளில் உள்ள இறை வார்த்தையை நல்லா வாசிக்க வேண்டாமா? தொடக்க நூலில் இருந்து விடுதலை பயணம் வர என்ன செய்யணும் சொல்லுங்க, என்ன செய்யணும்? வாசித்து அறிந்து புரிந்து அதுபடி நீங்களும் நானும் வாழ வேண்டாமாமா? சொல்லுங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்கலாமா? வாசிங்க சகோதரி 13 வரை. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகி ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளதே என்றார். அழகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு இயேசுவை சோதிச்சுக்கிட்டே வந்தான். ஆனால் இயேசுக்கிட்ட பருப்பு வேவலை. கடைசியில் என்ன செஞ்சிட்டான்? பிசாசு என்ன செஞ்சிட்டான்? இயேசுவை விட்டுட்டு போயிட்டான். பிரியமானவர்கள், இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அதே மாதிரி என்ன செய்வான்? பிசாசு வருவான், சோதிப்பான். பணம் மூலமாக, பதவி மூலமாக, பட்டம் மூலமாக, ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக, மனதுக்கு பிடித்த மாதிரி பிசாசு என்ன செய்வான்? கொண்டு வருவான். ஆனால் நீங்கள் அதுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது? இடம் என்ன சொல்லக்கூடாது? இடம் 13 மட்டும் வாசிங்க. அழகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு, அழகை சோதனையை அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். இன்னைக்கு பாருங்க பிரியமான என் சகோதரனே சகோதரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இயேசுவை சோதித்த அதே பிசாசு உங்களை என்னையும் இன்னைக்கு இந்த பூமியில வாழ்கின்ற நாள் முழுவதும் சோதிப்பான். அதுக்கு நீங்களும் நானும் இடம் கொடுக்க கூடாது. என்ன கொடுக்க கூடாது? நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்தா நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஆண்டவர் நம்மளை விட்டு வெளியே போயிடுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க பிரியமான என் சகோதரனே சகோதரி, இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மறுமாற்றம் அடையட்டும். ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அப்போ பழைய பூரா என்ன செஞ்சிடணும்? வெளியே தூக்கி போட்டுறணும். எடுத்து வாசிப்போம். எபேசியர் புஸ்தகம் எடுத்து வாசிங்க. எபேசியர் 4:21. ஜீசஸ். எபேசியர் 4:21. உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவரும் பழைய மனிதர்க்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா கரங்களை தூக்கி ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, இன்னொரு முறை வாசிங்க அந்த வசனத்தை 21. உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றிவிட்டு தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. உச்சாமா நல்லா பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு எப்படி ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை இந்த காலை வேளையில் கொடுக்குறாரு பார்த்தீங்களா? பழசெல்லாம் என்ன செஞ்சிடணும்? உள்ளத்திலேருந்து தூக்கி வீசிடணும். உள்ளம் புதுசாக இருக்கணும், முழு உள்ளத்தோடு. ஜீசஸ் பாட்டு, பெருக்மாஸ் ஒரு பாட்டு பாடு. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை ஆராதனை ஏசையா, ஆராதனை ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை ஆராதனை ஏசையா, ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவே, இன்னும்
அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு முழு உள்ளத்தை நினைச்சணும். நீங்களும் நானும் கொடுக்குறவங்களா இருக்கணும். பழையன களைஞ்சிடணும், பழச பூரா நினைச்சிடணும், மறந்துடணும். நீங்கள் என்னதான் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்தாலும் அவர் இரக்கத்தின் ஆண்டவர். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இரக்கத்தின் ஆண்டவர். என் மகனே, என் மகளே, நீ என்ன செய்தாலும் நான் நினைச்சவன் உன்னையனா மன்னிப்பேன், மன்னித்து ஏற்றுக்கொள்வேன் என்கிறார். எப்படிப்பட்ட தெய்வம், எப்படிப்பட்ட கடவுள்! அந்த உண்மையான தெய்வத்தையும் அந்த உண்மையான கடவுளையும் விட்டு விட்டு இன்னைக்கு எங்கெல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம், எங்கெல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். சோசிக்காரனை பார்க்க போகிறோம், 4 நட்சத்திரத்தை பார்க்க போகிறோம், வெறும் சிலையை என்ன செய்கிறோம், கும்பிட போகிறோம். அது உங்களை சொல்லலை, நீங்களாம் நல்ல பிள்ளைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட். அப்போ உலகம் போகிற போக்கு எப்படி போய்கொண்டு இருக்கிறது? மனதுக்கு என்ன நினைக்காமோ உலகபூர்வமான ஒழுக்கின்படி நம்ம என்ன செய்கிறோம், ஓடிக்கொண்டு போய்கொண்டு இருக்கிறோம். அதான் இன்னைக்கு ஆண்டவர் இயேசு உங்கள் முன்னால் பேசுகிறார், உங்கள் உள்ளத்தில் பதிவு செய்கிறார். உலகத்தின் போக்கின்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒழுகக்கூடாது. ஒழுகக்கூடாதுன்னா என்ன? உலகத்தின் போக்கின்படி போக கூடாது. நமக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கு, ஆண்டவர் கொடுத்த சட்டத்திட்டம். இஸ்ரவேல் மக்கள்னா ஜீசஸ் பிள்ளை. என் சகோதரனே சகோதரி, நீங்களும் நானும் ஜீசஸோட பிள்ளை. அவர் அப்பா, அப்பா டாடி நீங்க அப்படி கூப்பிடணும், உரிமையோட கூப்பிடணும். அவர் உரிமை எப்படி கொடுத்துருக்காரு, அப்பா டாடி, அப்பா. அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சிங்களா? அப்பா, அப்பாங்கிற வார்த்தை எவ்வளோ ஒரு இதயத்துக்கே ஒரு அமைதியாக இருக்கு. அப்பா டாடி இயேசுவே, நீங்கள் நானும் கூப்பிட்டு பாருங்க. அப்போ இந்த உலகத்தின் ஒழுக்கின்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, ஓடக்கூடாது. இந்த வசனத்தை வாசிங்க, 21:4. உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடமுள்ள உண்மைக்கேற்பவே இருந்தது. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். தீய நாட்டத்தால், தீய நாட்டம்னா ஆசை. ஆசை ஒரு 500 கெட்ட பார்த்தாலும் நமக்கு ஆசை. அவங்ககிட்ட இருக்க, நம்மகிட்ட இருந்தா சொல்லுங்க, நம்மகிட்ட இருந்தா 500 கெட்டு அவன்கிட்ட இருக்க, நம்மகிட்ட இருந்தா கழுத்தில் 10 பவுன் செயின் போட்டிருக்காளப்பா, என்கிட்ட 2 பவுன் செயின் தான் இருக்கு, அந்த 10 பவுன் என் கழுத்தில் இருந்தா சொல்லுங்க. ஆசை 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 ஆசை. பணம் 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 பணம்னால பிணம் ஆயிராம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட். பணம் தேவைதான் வாழ்க்கையில, ஆனா பணமே வாழ்க்கையா சொல்லுங்க, மாறிடக்கூடாது. பணம் தேவை, ஆனால் பணமே வாழ்க்கையா மாறிடக்கூடாது. ஆசைப்படக்கூடாது, இருக்கிற வச்சு சந்தோஷப்படணும். குடிசை வீடுனாலும் கஞ்சி ஊறுகாய் குடிச்சிட்டு என்ன செய்யணும் சொல்லுங்க, என்ன செய்யணும், கடவுளை தேடணும். மாளிகை வீடுனாலும் நம்ம என்ன செய்யணும், கடவுளை தேடணும். 50,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடை கட்டினா 50,000 ஸ்கொயர் ஃபீட்லேயும் படுப்பார் அவர். படுக்கிற இடம் முக்கால், 11.75. ஆமாம், படுக்கிற இடம் சொல்லுங்க 6 அடி தான். அதுவும் பொண்டாட்டி வந்துட்டாருன்னா அந்த இடமும் சொல்லுங்க மக்களே, பொண்டாட்டி வந்துட்டா கல்யாணம் முடிஞ்சு அந்த இடமும் க்ளோஸு. ஆமாம், பாதி பேரும் பிரதர் சொன்ன மாதிரி. பாருங்க பிரியமான என் சகோதரனே சகோதரியே, 6 இடம் கூட நமக்கு சொந்தம் இல்லை. ஆனால் நம்ம எப்படி பேசுவோம், 150 ஸ்கொயர் ஃபீட்டில் நான் என்ன செஞ்சுருக்கேன், வீட்டை கட்டியிருக்கேன், 4 கார் வச்சுருக்கேன், காலரை தூக்கி விட்டு போகிறதும் பந்தா நடந்து போகிறதும் அப்பா தாங்க முடியல. உலகபூர்வமான ஒழுக்கின்படி ஓடுற மக்களுக்கு தான் அந்த செய்தி, சரிங்களா? உலகபூர்வமான பாவ வாழ்க்கையில் ஓடுற மக்களுக்கு தான் அந்த செய்தி. ஓடிக்கொண்டே இருக்கிறோம், போய்கொண்டே இருக்கிறோம்.
ஆனால் பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு இன்னைக்கு நல்ல வார்த்தையால் பேசுகிறார். 2 கொரிந்தியர் எடுங்க, 2 கொரிந்தியர் 5:17, 18 எடுங்கன்னு. ஒரு 1/4 மணி நேரம் இருக்குது, சீக்கிரம். 5:17, 18. ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது, நல்லா கவனிங்க, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. புதியன புகுந்தது அன்றோ. இவை யாவும் கடவுளின் செயலே. இதை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். கிறிஸ்துவின் வாயால தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். ஒப்புரவாக்கும் பணியை நமக்கு தந்துள்ளார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். வச்சாமா பணி அப்படின்னா என்னது? ஊழியம். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. திருப்பலியில் மட்டும் சொல்லுவோம். திருப்பலியில் என்ன சொல்லுவோம்? நாங்களும் ஊழியர்கள் சொல்லிட்டு வீட்டில் போய் இட்லியை சாப்பிட்டு. ஆனால் பாருங்க, ஆண்டவர் இயேசு ஊழியம் செய்தார். எத்தனை ஆண்டு ஊழியம் செய்தார் இயேசு? பேசுங்க. 33 ஆண்டு இருந்தார். ஏறக்குறைய 30 வயசுல இருந்து 33 வரை 3 ஆண்டுகள் என்ன செஞ்சார்? ஊழியம் செய்தார். இன்னைக்கு அவர் சொல்றாரு, உங்களை என்னையும் பார்த்து அந்த ஊழியத்தை செய்யணுமா? நம்மக்கிட்ட பொறுப்பு இருக்கு. முன்னால் சீசர்கள் செஞ்சாங்க, இப்போ சீசர்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? மறிச்சிட்டாங்க. சரியா? அப்போ இப்போ நீங்களும் நானும் தான் சீசர்கள், நீங்களும் நானும் தான் சீடர்கள். நாங்கள் ஆம்பளையாலாம் சீடர்கள், நீங்கள் பொம்பளையாலாம் சீடத்திகள். சொல்லுங்கள், நீங்கள் சத்தமாக சொல்லுங்க. அது பாருங்க, அப்படி நெஞ்ச வளர்த்தி அப்படி நெஞ்சில் கையை வச்சு, நாங்களாம் சீடர்கள், நீங்களாம் சீடத்திகள். எவ்வளோ ஒரு பாக்கியம் கிடைக்கும். முதல்ல பெண்களை தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அன்பு செய்கிறார். சக்கேரியா 2:10 எடுத்து வாசிங்க சீக்கிரம். சக்கேரியா 2:10, இன்னொரு 1/4 மணி நேரம் தான் இருக்குது, முடிக்க போகிறோம். எடுத்து வாசிங்க சீக்கிரம். வாசிரவா. மகளே சீயோன் அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்கிறேன் என்கிறார். சத்தம் வரமாட்டேங்க. என்கிறார். போட்டிருக்கா இல்லையா? பைபிளில் போட்டிருக்கா இல்லையா? மைக்கில் வாசிங்களேன் சீக்கிரம். மகளே சீயோன் அகமகிழ்ந்து ஆர்ப்பரி. பாருங்க, மகளே சீயோன் யாரை பார்த்து சொல்ற? பெண்களை பார்த்து சொல்றாரு கடவுள். மகளே சீயோன் அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்கிறேன் என்கிறார் ஆண்டவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? அப்ப பெண்களை தானே முதல்ல ஆண்டவர் அன்பு செய்யறாரு. சொல்லுங்க, மகனே சீயோன்னு சொன்னாரா? அதுலேயும் பாருங்க, இயேசு எப்படி செய்கிறாரு? ஓரோஜனம் பார்க்குறாரு. முதல்ல என்ன செய்கிறாரு? பெண்களை தான் அன்பு செய்கிறாரு. அப்போ நீங்கள் தான் முன்மாதிரியாக என்ன செய்யணும்? கடவுள் விட்டு சென்ற பணியை என்ன செய்யணும்? செய்யணும். பணி என்ன பணி சொல்லுங்கள், என்ன பணி? ஊழியம் செய்கிறது. அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறைவு. 2 பேரா 72 பேரை அனுப்புனாரா இல்லையா? நீங்களும் என்ன செய்யணும்? சேவியர் பிரதர் சொன்ன உடனே கிளம்பி என்ன செய்யணும்? வீட்டில் இருந்து நானும் ஊழியத்துக்கு வரேன் பிரதர், நானும் வீடு சந்திக்க வரேன் பிரதர் அப்படி சொன்னால் அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம பிரதருக்கு. இந்த மக்களை இதுக்குத்தானே நான் இவ்வளோ நாள் என்ன செஞ்சேன்? டென்ட்டு போட்டு 3 நாள் தியானம், வீட்டில் அங்கே சென்டரில் வேலை தியானம், எப்படி நடத்தினேன் அப்படின்னு சந்தோஷப்படுவாங்களா மாட்டாங்களா? சேவியர் பிரதர் மட்டும் சந்தோஷப்படாங்க, ஆண்டவர் அதை விட சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிங்க. இந்த வசனத்தை 5:17, 18 சீக்கிரம். 17, 18 2 கொரிந்தியர் 5:2 கொரிந்தியர். ஜீசஸ். ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கும் போது அவர் புதியதாக படைக்கப்படுகிறார். பழையன கலைந்து புதியன புகுந்தது அன்றோ. இவை யாரும் கடவுளின் செயலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க பிரியமானவர்களே, பழச பூரா என்ன செஞ்சிடணும்? உள்ளத்துல இருந்து வெளியே எடுத்து போட்டுறணும். பாவ வாழ்க்கை, ஆண்டவர் பிடிக்காத காரியம், முறுமுறுப்பு,
மாமியாட்ட சண்டை, மருமாட்ட சண்டை, மாமனார்ட்ட சண்டை, தங்கச்சிட்ட சண்டை, அக்காட்ட சண்டை, தம்பிட்ட சண்டை, பிள்ளைகள்கிட்ட சண்டை, தாய் தப்பண்ட சண்டை. சண்டை போட்டானா மூஞ்ச எப்படி வச்சுருப்பாந்தா ஏத்தாப்பில் வரும்போது. ஏங்க சண்டை போடாதீங்க. யாருக்கிட்ட சண்டை பண்ணுன்னு சொல்லிட்டா, இந்த உலகத்தில் யார்கிட்ட சண்டை பண்ணும்? ஒரே ஒருத்தர் தான் சண்டை பண்ணும். யார் தெரியுமா அவன்? பிசாசு. சொல்லுங்கள், நல்லா சத்தமாக சொல்லுங்கள். யார்கிட்ட நீங்கள் சண்டை போடலாம்? பிசாசு அல்லது சாத்தான். அவங்கிட்ட மட்டும்தான் நீங்கள் சண்டை போடணும். அவனை விட்டுட்டு அவன் செய்கிற அக்கிரம் பூரா உள்ளத்தில் வச்சுக்கிட்டு கூட பிறந்தவன்ட்ட சண்டை, அப்பாட்ட சண்டை, மாமியார்ட்ட சண்டை, மாமியார்ட்ட சண்டை, மாமனார்ட்ட சண்டை தேவையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு புஸ்தகம் அதிகாரம் 2 வசனம் 1, 2, 3. 1 பேதுரு, சீக்கிரம். 1 பேதுரு, சீக்கிரம். 1 பேதுரு 2. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை நீங்கள் சுவைத்திருந்தால் எல்லா வகையான தீமையும் வஞ்சகத்தையும் வெளிவேடம் பொறாமை அவதூறு ஆகியவற்றையும் அகற்றுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வாசிங்க சகோதரி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று நீங்கள் சுவைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க இயேசு எத்தனை இனியோர், எத்தனை சுவையானவர் அப்படின்னு எத்தனை பேர் சுவைச்சிருக்கோம், எத்தனை பேர் ருசித்து சாப்பிட்ருக்கோம் இயேசுவை. எத்தனை பேர் இயேசுனால என்ன செய்யணும்? ருசிக்கணும். இயேசுவை பற்றி பிறருக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். நீங்களும் நானும். அப்போ அவர் சொல்றார் பாருங்க, வாசிங்கம்மா. அது ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை நீங்கள் சுவைத்திருந்தால் எல்லா வகையான தீமையும் வஞ்சகத்தையும் வெளிவேடம் பொறாமை அவதூறு ஆகியவற்றையும் அகற்றுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை காரியத்தை சொல்றாரு பாருங்க. அகற்றுங்க. வஞ்சகத்தை அகற்றுங்க, போராமையை அகற்றுங்க. போராம படுவோம். பக்கத்து வீட்டுக்காரு ஏற்ற வீட்டுக்காரு ஆம்பளை பிள்ளை பெற்றா நம்ம என்ன செய்வோம்? சொல்லுங்க மக்களே, ஏற்ற வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பெற்றா, பத்தியா ஆம்பளை பிள்ளை பெற்றுட்டா, எனக்கு பொட்டை பிள்ளைனால நான் பெற்று வச்சிருக்கிறேன். அது வீட்டுக்காரன் கூட கொஞ்சம் நேரம் என்ன செய்வான்? திட்டுவான். நீ இருக்கியே, நான் ஆம்பளை பிள்ளைன்னு நினச்சேன், நீ பொட்டை பிள்ளையை பெற்று வச்சிருக்க. சொல்லுவான மாட்டானா? ஏக்கா சொல்லுங்கக்கா, இப்படி கை கட்டுறீங்களேன்னு இருந்து. அப்போ பாருங்க, போராம நம்ம உள்ளத்தில் போராம. ஏற்று வீட்டுக்காரன் 2 ஏணிப்படியில் வீடு கட்டிட்டா, மாடி வீடு கட்டிட்டான்னா பக்கத்து வீட்டுக்காரிக்கு போராம. இன்னைக்கு தாயா இடம் வாங்கினா, இன்னைக்கு தாயா கீழ் வீடு கட்டினான், ஒரே வருஷத்தில் நினைச்சிட்டான் மே வீடையும் கட்டிட்டான். போராம. இப்போ இங்கே ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? போராம என்ன செய்ய? வெளியே எடுத்து போடு. கோபத்தை எடுத்து போடு. வேண்டாம், உள்ளத்தில் வேண்டாம், வச்சிருக்காத. உங்களுக்கு கொடுக்கறது கடவுள் என்ன விருப்பம் இருக்கோ அதை கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கிற விஷயத்தை ஆண்டவர் அதான் காலத்தில் நினைச்சவாரு கொடுப்பார். தூங்குறவங்க அல்லையிலே சொல்லுங்க, தூங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அப்ப செய்தி கேட்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க பிரியமான என் சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் பதிவு செய்யற காரியம் இதுதான். என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் உள்ளத்திலிருந்து அகற்றி போடு, வெளியே எடுத்து போடு. வேண்டாம். உனக்கு இடம் வேணுமா? கடவுள் கொடுப்பாரு. உனக்கு நகை வேணுமா? ஆண்டவர் கொடுப்பாரு. காத்திருக்கு தான் நம்ம பிள்ளைகளுக்கே கிடையாது. ஆலயத்துக்கு வருவோம், முழங்கால் போடுவோம், நற்கரணம் முன்னால் ஆண்டவரே இயேசுவே எனக்கு இப்போ உடனே என்ன செஞ்சிரு, என் பிள்ளைக்கு வேலையை கொடுத்துரு, விசா வந்துடணும், வெளிநாட்டுக்கு அனுப்பிடணும், வேலையை பார்த்தோன்னா அங்கேருந்து பணத்தை அவன் அனுப்பி வைக்கணும். நம்ம பணத்தை வாங்கி வச்சுட்டு ஜாலியாக என்ன செய்யலாம்? காத்திருக்க சொல்றார் கடவுள். உள்ளத்தில் விஷம் வச்சிருக்க கூடாது, பொய் இருக்கக்கூடாது. வாசிங்க அந்த வசனத்தை கடைசி மைக்கில் வாசிங்க. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை நல்ல கவனிங்க பிரியமானவர்களே.
நீங்கள் சுவைத்திருந்தால் எல்லா வகையான தீமையும் வஞ்சகத்தையும் வெளிவேடம் பொறாமை அவதூறு ஆகியவற்றையும் அகற்றுங்கள். எல்லாத்தையும் என்ன செய்யணுமா? அகற்றுறவங்களா இருக்கணுமா? நமக்கு வேண்டாம், எதுவுமே வேண்டாம், நமக்கு ஜீசஸ் மட்டும் என்ன செய்யலாம் போதும் அப்படின்னு எத்தனை பேர் இன்னைக்கு ஜெபிக்கும் போது பொருத்தனை பண்ண போறீங்க? ஹல்லேலூயா. அனைவரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆள்கொள்ளும் என் தெய்வமே. நல்ல ஒரு அருமையான பாடல். அந்த பாட்டில் ஒவ்வொரு வரி வரும் பாருங்க. உலக பெருமைமெல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டேன். அந்த பாட்டெலாம் நல்ல அருமையான பாடல். நீங்கள் முழுமையாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இன்னைக்கு அருமையான ஒரு தலைப்பை கொடுத்து இன்னைக்கு நம்மளோட என்ன செய்கிறாரு? பேசியிருக்கிறார். இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக. சரியா? இந்த உலகபூர்வமான காரியம் நமக்கு எதுவுமே வேண்டாம், உங்களுக்கு எனக்கு வேண்டாம், ஒப்பு கொடுங்க. அதனால் இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். கரங்களை தட்டி பாடுவோம். நல்லா கை தட்டுங்க. முழுமையாக ஒப்பு கொடுங்க. உங்களை இயேசு ஒரு அற்புதம் செய்வார். இயேசுவே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆள்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும் தெய்வமே. தெய்வமே அடிமை நான் ஆட்கொள்ளும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என் உடல் உமக்கு சொந்தம், என் உடல் உமக்கு சொந்தம். இனி என்னாலும் வாசம் செய்யும், இது என்னாலும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. உலக இன்பமெல்லாம், உலக இன்பமெல்லாம் உதறி தள்ளிவிட்டே, நான் உதறி தள்ளிவிட்டே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. பொறுமை செல்வமெல்லாம், பெருமை செல்வமெல்லாம் இனி வெறுமை என்றுணர்ந்தே, இனி வெறுமை என்றுணர்ந்தே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. வாழ்வது நான் அல்ல, வாழ்வது நான் அல்ல, என்னை இயேசுவே வாழ்கின்றார். என்னை இயேசுவே வாழ்கின்றார். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. வருவோம். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே
கண்களை மூடுவோம். அப்படியே கண்களை மூடுவோம். கேட்ட செய்திக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசு உங்களோட இவ்வளவு நேரம் பேசினா, நீங்க ஜெபிக்கிறான்னா இப்ப நீங்க இயேசுவோட பேச போறீங்க. தயவு செய்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். தயவு செய்து என் மகனே மகளே கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகின்படி நம்ம போக கூடாது. ஆண்டவரே, நல்ல ஒரு தலைப்புல இவ்வளவு நேரம் எங்களோட பேசின மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க. மக்களே, ஒப்பு கொடுங்க. இயேசுவே, நீர் ஒருவர்தான் மெய்யான தெய்வம். இந்த உலகத்தின் போக்கின்படி பண ஆசையோ பேர் புகழுக்கோ பதவிக்கோ பட்டத்துக்கோ நான் ஓட மாட்டேன். ஆண்டவரே, இந்த உலகபூர்வமான காரியங்களை குறித்து ஓட மாட்டேன். ஆண்டவரே, மாறாக பரலோக ராஜ்யத்தை தேடி நான் நாடுவேன், ஓடுவேன். ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தை எங்களுக்கு அருளுங்கப்பா. வந்திருக்கிற மக்களை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்ட செய்திக்காக ஆண்டவரே, இதோ பாவ வாழ்க்கையில முழுகி போய் கடந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகபூர்வமான காரியத்தில் இருந்த மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுப்பீரா ஆண்டவரே. இப்பொழுது என் உள்ளத்தில் உள்ள அனைத்து கசப்புகளும் வெறுப்புகளும் காயங்களும் எல்லாத்தையும் எடுத்து வெளியே போடுற ஆண்டவர். எனக்கு இந்த உலகபூர்வமான காரியங்கள் வேண்டாம், பாவ வாழ்க்கை வேண்டாம், பரலோக ராஜ்யம் வேணும். ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர், ஒப்பு கொடுக்கிறேன். வந்திருக்கிற மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். கணவரை ஒப்பு கொடுக்கிறோம். கணவர் செய்யும் வேலை வியாபாரம் தொழில நீங்க ஆசீர்வதிங்க. கணவர் போக்கிய வரத்தை எட்டது வலதுமாக தூரட்டு எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த ஒரு குடி பழக்கத்துக்கும் போத பழக்க வழக்கங்களுக்கும் அடிமைப்பட்டு விடாதபடி ஆண்டவரே, நீங்க அவங்க உள்ளத்துல பேசி அவர்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க. அப்பா, குடும்ப தலைவியை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தை தட்டி எழுப்புற சிலாக்கியத்தை மகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. அனைவரும் பைபிள் வாசிக்கவும், அப்பா தியானிக்கவும், உண்மை நோக்கி ஜெபிக்கவும் அந்த மகளுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் படிப்பு எதிர்காலம் ஆண்டவரே நல்ல மதிப்பெண்ணை எடுத்து எதிர்காலத்தில் நமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக நிறுத்த முடியாது ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, வந்திருக்கிறவங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வரப்போறவங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த 2 நாள் தியானத்தை 2ஆம் நாள் தியானத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எந்த ஒரு வேடிக்கையும் இல்லாதபடி, எந்த ஒரு பிசாசு அஞ்சு விடாதபடி ஆண்டவரே கடிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, நல்ல மாதிரி இந்த தியானம் நடக்க தேவன் நம்ம உதவி செய்யும். நாளைக்கு நடக்கிற இந்த 3ஆம் நாள் தியானத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஜபக்குழு மக்களை அனைவரும் ஒப்பு கொடுக்கிறோம். சேவியர் பிரதரை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் ஜபக்குழு மக்கள் அனைவர் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். அனைத்து உறுப்பினர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒத்துமையாக இருந்து இயேசுவை முன்னிறுத்தி அவர்கள் பணி செய்ய ஆண்டவரே நாங்கள் இந்த வேலையிலும் கூட ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதி, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி, பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. அப்படியா செய்யப்படுற மேலான கிருபைக்காக நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். துதிகணமையும் அனைத்தும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya, ஹalleluya. உயர்த்தி ஹalleluya, ஹalleluya. உயர்த்தி ஹalleluya, ஹalleluya. அசைத்து ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி, கோடான கோடி நன்றி. ஆமென், ஆமென்.